வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். விண்வெளி வரலாற்றிலேயே முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ISS-இலிருந்து ஒரு மருத்துவ அவசர நிலை காரணமாக விண்வெளி வீரர்கள் இன்று பூமிக்கு திரும்பியுள்ளனர். நாசா மற்றும் SpaceX இணைந்து நடத்திய இந்த அதிரடி மெடிக்கல் இவாக்குவேஷன் வெற்றி பெற்றுள்ளதா? அந்த 4 வீரர்கள் யார்? இதோ முழுமையான நேரடி தகவல்கள். இன்று ஜனவரி 15, 2026 அதிகாலை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து க்ரூ 11 குழுவினர் பூமிக்கு திரும்பியுள்ளனர். 25 ஆண்டுகால விண்வெளி நிலைய வரலாற்றில் மருத்துவ காரணங்களுக்காக ஒரு குழு முன்கூட்டியே வெளியேற்றப்படுவது இதுவே முதல் முறை. ஸ்பிளாஷ்டவுன். SpaceX நிறுவனத்தின் எண்டவர் விண்கலம் இன்று அதிகாலை 12:41 மணிக்கு சான் டியேகோ நேரத்தில் கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகே பசிபிக் கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மீட்பு பணி. கடலில் விழுந்த விண்கலத்தை நாசா மற்றும் SpaceX மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்டனர். வீரர்கள் அனைவரும் விண்கலத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யப்பட்டு உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த இக்கட்டான சூழலில் பூமிக்கு திரும்பிய அந்த தைரியமான விண்வெளி வீரர்கள்: ஜீனா கார்ட்மேன், விண்வெளி தளபதி, நாசா; மைக் ஃபின்கே, அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரர், நாசா; கிமியா யூய், ஜப்பான், ஜாக்சா; ஒலேக் பிளாட்டனோவ், ரஷ்யா, ராஸ்காஸ்மாஸ். ஏன் இந்த அவசர முடிவு? கடந்த ஜனவரி 7ஆம் தேதி விண்வெளி வீரர் ஒருவருக்கு சீரியஸ் ஆனால் நிலையான உடல் நிலைக்குறைவு ஏற்பட்டது. விண்வெளியில் அறுவை சிகிச்சை செய்ய வசதி இல்லாததால் நிலைமை மோசமடைவதற்கு முன்பே அவர்களை பூமிக்கு கொண்டுவர நாசா முடிவு செய்தது. பாதிக்கப்பட்ட வீரரின் பெயரை ரகசியமாக வைத்துள்ள நாசா, பூமியில் உள்ள நவீன மருத்துவ வசதிகள் மூலம் அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள விளைவுகள்: மிஷன் பாதியில் ரத்து. பிப்ரவரி மாதம் வரை விண்வெளியில் இருக்க வேண்டிய இந்த வீரர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே திரும்பியுள்ளனர். அவர்கள் இதுவரை 167 நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளனர். விண்வெளி நிலையத்தில் தற்போது இவர்களின் வருகைக்குப் பிறகு விண்வெளி நிலையத்தில் தற்போது வெறும் 3 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். இது ஆய்வுகளை சற்று மந்தப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிஷன். இவர்களுக்கு இலையாக பிப்ரவரி 15ஆம் தேதி க்ரூ 12 குழுவினர் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளனர். விண்வெளி என்பது சாகசங்கள் நிறைந்தது மட்டுமல்ல, சவால்களும் நிறைந்ததும் கூட. அந்த வீரர்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நிலை பாதிப்பு என்ன? அவர் குணமடைந்து விட்டாரா என்பது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.